ஹேண்ட்மேட் ஜுவல்ஸ் பிடிக்கும் இல்லை ஹேண்ட்மேட் ஜுவல்ஸ் பிஸ்னஸில் பிகினஸாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 சென்டர் கிளிப் மேக்கிங் வீடியோவோட சேர்த்து நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸை லோக்கல் ஸ்டோர்ஸ்லையும் பொட்டிக்ஸ்லையும் வச்சு எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு 7 டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷன்கிற நம்ம சேனலில் வர வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு புது விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷன்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸை லோக்கல் ஸ்டோர்ஸ்லையும் பொட்டிக்ஸ்லையும் எப்படி சேல்ஸுக்கு வைக்கலாம்ங்கிறதுக்கு 7 டிப்ஸ் பார்க்கலாமா? டிப் நம்பர் 1, டூ ரிசர்ச் பிஃபோர் யூ கான்டாக்ட் எனி ஷாப்ஸ் ஆர் ஸ்டோர்ஸ். அதாவது எந்த ஒரு ஷாப்னாலும் சரி, அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மதிய நேரத்தில், அதாவது ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம ஏரியாவை நல்லா சுற்றி பார்த்துட்டு என்னென்ன கடைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கடைகளுக்கு ஒரு கஸ்டமராக உள்ளே போய் நல்லா சுற்றி பார்த்து அப்சர்வ் பண்ணணும். அதாவது அந்த கடைகளோட நிலைமை எப்படி இருக்குது, அவங்க விற்கிற பொருட்கள் எப்படி இருக்குது, எப்படி ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க, அதாவது பொருட்களின் விலை எப்படி வச்சுருக்காங்க, அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படிங்கிறதும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கலாங்க. நான் ஏன் மதிய நேரத்தில் விசிட் பண்ண சொல்கிறேன்னா, அந்த டைமில் தான் மோஸ்ட்லி எல்லா கடைகளையுமே ஃப்ரீயாக இருக்கும், கஸ்டமர்ஸும் கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால தான் மதிய டைமில் விசிட் பண்ணலாம்னு சொன்னேன். இந்த சென்டர் கிளிப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற பென்டென்ட்ஸ் நான் எங்கே வாங்கினேன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கடைகளில் நம்ம விசிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த கடைகள்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்கே தோணும் இல்லையா? அந்த கடைகளோட லிஸ்ட்டை மட்டும் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கலாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கடைகளை பற்றின கூடுதல் தகவல்களுக்கு ஆன்லைனில் தேடி பார்க்கலாம். அந்த கடைகளுக்குன்னு தனியாக வெப்சைட் ஏதாவது இருக்கா, அந்த கடைகளில் உள்ள பொருட்களுக்கு கஸ்டமர்ஸோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் அந்த கடைகளில் வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு செகண்டாக ஒரு தடவையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. இப்போ டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாமா? டிப் நம்பர் 2, டூ அண்ட் ஆடிட் ஆஃப் யோர் பிஸ்னஸ். நம்மளோட பிஸ்னஸ் சரியான நிலையில் இருக்கான்னு நம்மளை நாமளே கேட்டு உறுதிப்படுத்திக்கலாம். அதாவது நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு நேம், லோகோ இருக்கான்னு பார்த்து அதையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸ்க்கு ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்குறேன்னா, ஒரு ட்ரீல பீட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லோகோவும் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம பிஸ்னஸ்க்கு ஆப்டாக இருக்கிற மாதிரியும் ஒரு நேம், லோகோ கிரியேட் பண்ணி வச்சுக்கலாங்க. ரீசெண்டாக நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச குட் ரிவ்யூஸையும் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம கடை ஓனரை மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கிறப்போ இந்த ரிவ்யூவோட ஸ்க்ரீன்ஷாட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாமா? டிப் நம்பர் 3, மேக் சாம்பிள் ப்ராடக்ட்ஸ். நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் சேல்ஸுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோமோ அதிலிருந்து ஏதாவது ஒரு சிலதை சாம்பிளுக்காக எடுத்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரேஸ்லெட்ஸில் நல்ல டிசைன்ஸாக பார்த்து ஒரு 4 இல்லைன்னா 5 பிரேஸ்லெட்ஸ் எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி சென்டர் கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸ், செயின்ஸ், நெக்லஸ் செட்டு, பேங்கிள் செட்டு, இயரிங்ஸு, இந்த மாதிரி நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஒவ்வொன்றிலையும் ஒரு பீஸ் இல்லைன்னா 2 இல்லைன்னா 3 பீசஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். சாம்பிளுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் கடைகளில் எப்படி சேல்ஸுக்கு வைக்கிறாங்க அதே மாதிரி பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கணுங்க. அடுத்தது டிப் நம்பர் 4, ப்ரிப்பேர் அ ப்ரெசன்டேஷன் அண்ட் நோ யுவர் நம்பர்ஸ். அதாவது கடை ஓனர் கிட்ட நம்ம பேசும்போது என்னென்ன பேசணும், எப்படி பேசணும், நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பற்றியும் அதோட குவாலிட்டி பற்றியும் இது வரைக்கும் கஸ்டமர் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைச்ச குட் ரிவ்யூஸ் பற்றியும் பேசுறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளோங்கிறதையும் டீட்டெயிலாக எழுதி ஒரு ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைப் பண்ணி கூட ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாங்க. நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு குட் இம்ப்ரெஷன் கிடைக்கும். இந்த நேரத்தில் நம்ம 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, எந்த கடை ஓனர்ஸும் ரீட்டைல் ப்ரைஸ்க்கு பொருளை வாங்க மாட்டாங்க. செகண்ட் என்னன்னா, நம்ம மேக் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஒரே லோக்கல் ஸ்டோரில் கொடுத்து விற்பனைக்கு வைக்கிறது நம்ம பிஸ்னஸ்க்கும் நம்மளுக்கும் நல்லது கிடையாதுங்க. இந்த 2 விஷயத்த நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 5, ரீச் அவுட் டு த ஸ்டோர் ஓனர். ஸ்டோர் ஓனரோட மொபைல் நம்பர் இல்லைன்னா ஸ்டோரோட லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்லைன் ஒரு நல்ல வழிதான். குரோமில் அந்த கடையோட நேம் வித் அந்த ஊரோட பேர் போட்டு சர்ச் பண்ணாலே மோஸ்ட்லி நம்மளால் ஃபோன் நம்பர்ஸை கண்டுபிடிக்க முடியும். திடீர்னு ஒரு நாள் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஸ்டோர் ஓனர் கிட்ட போய் முன்னாடி நிற்கக்கூடாது. அவங்களோட ஃபோன் நம்பர் இல்லைன்னா இமெயில் ஐடி கண்டுபிடிச்சு கால் பண்ணி நம்மளை அவங்க கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டு ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஸ்டோர் ஓனரை மீட் பண்ணணும்.
ஏன்னா, இப்ப நம்ம ஒரு ஸ்டோர் ஓனரா இருந்தோம்னா, நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிற டைம்ல யாராவது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ கொண்டு வந்து சேல்க்கு வைங்கன்னு கேட்டா, நம்மளால சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கலாங்க. ஸோ, எப்படியாவது ஸ்டோர் ஓனரோட ஃப்ரீ டைம்ல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்ஸ கொண்டு போய் அவங்க கிட்ட பேசி பார்க்கலாங்க. அடுத்தது டிப் நம்பர் 6 என்னன்னு பார்க்கலாமா? டிப் நம்பர் 6 பி கான்ஃபிடென்ட் ஆன் தி டே ஆஃப் மீட்டிங். ஸ்டோர் ஓனரை மீட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமுக்கு நம்ம அந்த கடைக்கு போயிடணும். நம்ம ப்ராடக்ட்ஸை பற்றி பேசணும். இந்த ஸ்டோருக்கு வருவதற்கு முன்னாடி நம்ம இந்த கடையை பற்றி என்ன சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் ஸ்டோர் ஓனர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும். நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ், நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸையும் கடை ஓனர்கிட்டையும் கொடுத்துட்டு, அடுத்து எப்போ மீட் பண்ணலாம், ஸ்டோர் ஓனர் எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் கேட்டு வாங்கி, அடுத்த சந்திப்பையும் உறுதிப்படுத்திட்டு தாங்க வரணும். இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். என்னன்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கிற கேட்லாக் புக்கு அல்லது நம்மளை பற்றிய கூடுதல் தகவல்களை கொடுக்குற ஏதாவது ஒரு பொருளை ஸ்டோர் ஓனர்கிட்டயே கொடுத்துட்டு போகலாம். பின்னர் அடுத்த வாரம் அதை வாங்குவதற்கு ஒரு நேரத்தை திட்டமிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாங்க. இப்ப நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாமா? டிப் நம்பர் 7 ஸ்டிக் வித் இட். நம்ம போய் கேட்குற ஒவ்வொரு கடையிலையும் நம்ம ப்ராடக்ட்ஸை அவங்க வாங்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. மேலும் அதை தனிப்பட்ட முறையில அது ஒரு பகையாகவும் நம்ம எடுத்துக்க கூடாதுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற நெக்ஸ்ட் ஷாப் இல்லைன்னா பொட்டிக் போய் பார்த்து இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அடுத்த ஷாப்ல ட்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஒரே நைட்ல நம்ம யாரும் வளர முடியாதுங்க. அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் வாழ்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோல காட்டியிருக்கிற சென்டர் கிளிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.